நீயும் கல்யாணத்துக்கு முன்னாடி கன்சீவா இருந்தியான்னு நான் கேட்டா? போதும் மனோஜ். வெக்கமா இல்லையா உனக்கு இப்படி ஒரு கேள்வியை கேட்கறதுக்கு? என்ன மட்டும் கேட்ட? உன்ன மாதிரி நான் என்ன லிவிங்லியா இருந்தேன்? நீ லிவிங்ல இருந்தே கல்யாணம் பண்ணிட்டேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சீ, வாய் மூடு. உன்னை கேட்டா கோவம் வருதுல ரோகிணி? நீ என்ன மட்டும் கேக்குற? அதுக்கு இப்படிதான் பேசுவியா? இப்படிதான் உன் ஒய்ஃபை பார்த்து கேள்வி கேட்பியா? அசிங்கமா இல்ல உனக்கு? போடா. என்ன பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டல? போடா. என் முகத்துல இதுக்கப்புறம் நீ முழிக்காத. ரோகிணி, என் கிட்ட வராது சொல்லிட்டேன். ரோகிணி சாரி, அழாத. நீ அப்படி கேட்டதுனால நானும் எமோஷனல் ஆகி பேசிட்டேன். நீ எதுவுமே சொல்லாத மனோஜ், போயிடு இங்க இருந்து. நீ பெர்ஃபெக்ட்டா இருக்க, இப்ப நான் கெட்டவல்ல? ரோகிணி, என்ன பத்தி நீ சொல்றப்ப எனக்கு இப்படிதான் ஹர்ட் ஆச்சு. இப்ப நீ அழறல, எனக்கு அப்படிதான் கஷ்டமா இருந்துச்சு. நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கன்றது எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை ஹர்ட் பண்றதுக்காக அப்படி சொல்லல. ஏதோ என் வாய் தவறி வந்துருச்சு. என் ரோகிணி பத்தி எனக்கு தெரியாதா? நான் என்ன நம்புற மாதிரி உன்னை நம்புறேன். ஆனா நீ தான் என் மேல நம்பிக்கை இல்லாம கேள்வி கேட்குற. அந்த கோவத்துல தான். சாரி, நானும் அப்படி கேட்டிருக்க கூடாது. சாரி மனோஜ், நான் தான் யோசிக்காம கேட்டுட்டேன். நான் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிரு. வேணும்னா நீயே என்ன அடிச்சுக்கோ. வேண்டாம் ரோகிணி, நான் ஏன் உன்னை அடிக்க போறேன்? நீ அப்படி கேட்டது என்னால தாங்கிக்க முடியல. சாரி மனோஜ். அப்படி கேட்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு ரோகிணி? மேரேஜ் ஆன நாள்ல இருந்து உங்ககிட்ட நான் எதையாவது மறைச்சிருக்கேனா? வேலை விஷயத்துல சின்ன சின்ன பொய் சொல்லியிருக்கேன். அதுவும் நீ கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு தான். என் பாஸ்ட பத்தி எல்லாமே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல, அது தெரிஞ்சு எப்படி கேக்குற? தப்புதான் மனோஜ், சாரி.